குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தீர்மான ஏற்பு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சகோதரர் இரா ஜனகராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கின்ற மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் சகோதரர் சே புஷ்பராஜ் அவர்களே, கூட்டம் முடிகிற வரைக்கும் இன்னும் 1/2 மணி நேரத்தில் கூட்டம் முடிஞ்சிடும். தயவு செய்து யாரும் எஞ்சி போகக்கூடாது. மாவட்ட செயலாளர் கட்டளை. எல்லாம் அப்படியே உட்காருங்கம்மா, உட்காருங்கல்ல. எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டப்பேரவை உறுப்பினருமான டாக்டர் இரா லக்ஷ்மணன் அவர்களே, இளம் பேச்சாளர்கள் தம்பி இன்பகுமரன் அவர்களே, தங்கை ச கீர்த்தனா அவர்களே, மாவட்ட பொறுப்புக்குழு நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள், நகர ஒன்றிய பேரூர் தலைவர்களே, மாவட்ட சார்பு அணி அமைப்பாளர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலே சிறப்புடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழக செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்றால் என்ன? இந்த தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை இன்று பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது நாம் ஓரணியில் நின்றால் இந்த வளர்ச்சிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தொடங்கிய உடனே அண்ணா அவர்கள் நான் முதலமைச்சராகி விடுவேன் என்று ஆசைப்பட்டு அரசியலுக்கு வரவில்லை. இப்பொழுதெல்லாம் நான் கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் முதலமைச்சராக வேண்டும் என்று கட்சி ஆரம்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த பொழுது அவரோடு பல இளைஞர்கள், தலைவர் கலைஞர் அவர்களுக்கெல்லாம் அன்னைக்கு இருந்தால் 25 வயது, நாவலருக்கு 27 வயது, 28 வயது, இப்படி இளைஞர்களாக சேர்ந்து உருவான இயக்கம் இந்த இயக்கம். அது மட்டுமல்ல தோழர்களே, தேர்தலிலே போட்டியிட முடிவெடுக்காத நிலையிலும் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடி சிறை சென்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். 1952 இந்தியை எதிர்த்து போராடி சிறை சென்றார்கள் நம்முடைய தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கள்ளக்குடி போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய ஊருக்கு ஒரு வடநாட்டான் பெயரை வைக்கலாமா என்று கேட்டு போராடி சிறைக்கு சென்றவர். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே நின்று அமைச்சராகவும் எம்எல்ஏ ஆகவும் என்றெல்லாம் முடிவெடுக்காத ஒரு நிலை. 56 தான் முடிவெடுக்கிறார்கள், 57 தேர்தலிலே போட்டியிடுகிறோம். இப்படி எல்லா காலத்திலும் மக்களின் நலனுக்காக போராடி சிறைவாசம் அனுபவித்து அதன்பின் மிக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பின்னாலே 67 ஆட்சிக்கு வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு இயக்கம் என்பது அந்த மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர அதன் தலைமையேற்றுபவர் தான் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏறத்தாழ 76வது ஆண்டிலே நடைபோட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலேயே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேறு எந்த கட்சிக்கும் அந்த பெருமை கிடையாது. பல கட்சிகள் காணாமல் போய்விட்டன. வடநாட்டிலே பல கட்சிகள், அன்றைக்கி இந்த பேரெல்லாம் கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி, சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. இப்படி பல கட்சிகள் இல்லாமல் போய்விட்டன. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான திட்டங்களை வழங்குகிற கட்சி. 67 ஆட்சிக்கு வந்தோம் அல்லவா? என்ன செய்தார் அறிஞர் அண்ணா? இந்த மாநிலம் சென்னை மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்து தமிழுக்கு பெருமை சேர்த்தார்.
நம்முடைய கல்வி நிலையங்களிலே இருமொழி கொள்கை தான் கல்விக் கொள்கையாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார். அவர் குறைந்த காலத்திலேயே நம்மை விட்டு பிரிந்து சென்றார். தொடர்ந்து வந்த தலைவர் கலைஞர் என்ன செய்தார்? சென்னையிலே அன்றைக்கு பல பேர் இந்த பகுதிகளிலெல்லாம் இருந்து சென்னைக்கு குடிவந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் வீடு இல்லாமல் அங்கே உள்ள கூவம் நதிக்கரையிலும் பக்கிங்காம் கால்வாய் கரையிலும் குடிசைகள் போட்டு குடியிருப்பார்கள். அவர்கள் துன்பப்படுகிறார்களே என்பதற்காக குடிசை மாற்று வாரிய திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல வீடுகளை கட்டி கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். பேருந்துகள் தனியார் வசம் இருந்தன. ஒவ்வொரு பேருந்திலும் ஒவ்வொரு கட்டணம் இருக்கும். அதையெல்லாம் தேசியமயமாக்கி நாட்டுடைமையாக்கி எல்லோருக்கும் பேருந்து வசதிகள் தேவை என்பதை உறுதி செய்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். பிறந்த நாளை நம்மெல்லாம் எப்படி கொண்டாடுவோம்? ஒரு கேக் வச்சு நம்ம நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு அந்த கேக்கை வெட்டி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாடுவோம். ஒரு தலைவர் இருந்தார், அவர் பிறந்த நாளை எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்காருன்னு பாருங்க. ஒரு பிறந்த நாளிலே மனிதனை உட்கார வைத்து மனிதன் இழுத்து செல்லும் கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னொரு பிறந்த நாளிலே பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு நிதி ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பு சேர்த்தார். இன்னொரு பிறந்த நாளில் நிகழ்ச்சியில் விழாவில் அன்று தொழுநோயாளிகளுக்கு இல்லங்கள் கட்டி கொடுத்து அவர்கள் சாலையிலே ஆங்காங்கே படுத்து கிடக்காமல் கௌரவமாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசதி செய்து கொடுத்தார். இன்னொரு பிறந்தநாள் விழாவை கண்ணொளி வழங்கும் திட்டம் என்று அறிவித்து பார்வை குறைவானவர்கள் பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தார். காரணம் என்ன என்றால், நாம் ஓரணியிலே இருக்கிறோம். இந்த மக்களால் இந்த ஆட்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த மக்களை பாதுகாப்பது நமது கடமை என்ற எண்ணத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள். அவருடைய பிள்ளை எப்படி மாறும்? அவரோடு சேர்ந்து ஏறத்தாழ தன்னுடைய 14-15 வயதிலேயே இளைஞர் திமுக என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி தன்னுடைய நண்பர்களோடு ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தவர், அவரோடு வளர்ந்தவர். அவரும் சிறைவாசம் அனுபவித்தவர். இப்போ தான் பார்க்குறேன், அப்போல்லாம் போராட்டம் நடந்தால் 15 நாள் ரிமாண்ட் அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி போராட்டம் நடக்கிறவங்களுக்கு 15 நாள் ரிமாண்டுன்னு சொன்னால் பாதி பேர் கட்சியே ஆரம்பிக்க மாட்டான், வீட்டுக்கு போயிடுவான். இதோ அந்த கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு விட்டுறாங்கல்ல, அந்த தைரியத்தில் தான் ரொம்ப பேர் இப்போ கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தமிழக மக்களுக்காக நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று எண்ணிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒற்றை காரணத்தினால்தான் 76வது ஆண்டிலும் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இவர் வந்தார், இவரெல்லாம் என்ன ஆட்சி நடத்துவாங்கன்னு கேட்டாங்க. இவர் என்ன செய்தார்? இவர் வந்தவுடன் எனக்கு முன்னாலே மாவட்ட கழக பொறுப்பாளர் கூட பல திட்டங்களை நம்ம நண்பர்கள் புஷ்பராஜும் ஜனகராஜும் பல திட்டங்களை எடுத்து சொன்னார்கள். எல்லாமே மக்கள் நலத்திட்டங்கள். தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நிறைவேற்றி வருகிற ஒரு அரசாங்கத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கினார்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் தான் அனைவருக்குமான குடும்ப அட்டை உண்டு. யுனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். எல்லா வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்கும். மற்ற எந்த மாநிலத்துக்கு போனாலும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு, எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் இங்கே உணவு எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் படி அரிசி, கிலோ அரிசி 2 ரூபாய் என்று நிர்ணயித்து யார் வேண்டுமானாலும் வாங்கி செல்லலாம் என்ற நிலையை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. காரணம், மிக முக்கியமான 3 விஷயம். ஒரு மாநிலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய 3 என்னவென்றால், 1 உணவு வழங்குதல், 2வது மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துதல், 3வது நல்ல கல்வியை வழங்குதல்.
இது மூன்றையும் செய்தது எந்த இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வெளிநாட்டிலேருந்து ஆளுங்க வர்றாங்க, வடக்கிலேருந்து ஆளுங்க வராங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கிற மாணவர்கள், இங்கே இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் படித்து விட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் கிடைத்து அவர்களும் செல்கிறார்கள். அங்கே அப்படி இல்லை. நாம் கல்வியை வளர்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? பாஜக ஆட்சி. அங்கே முதலமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர். 5000 பள்ளிக்கூடங்களை மூடியிருக்கிறார். 5000 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிற ஆட்சியை நடத்துவது பாஜக. இங்கே நாம் பள்ளிக்கூடங்களை திறக்கிறோம், மாணவர்களை படிக்க வைக்கிறோம். அவர்கள் படிப்பை பாதியிலே நின்றுவிடக் கூடாது என்பதற்கான திட்டங்களை, மதிய உணவு திட்டமாகட்டும், காலை சிற்றுண்டி திட்டமாகட்டும், அதை வழங்குகிறோம். நிதி இல்லாமல் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக நிதியுதவி செய்கிறோம். இப்படி கல்வியிலே தமிழர்களின் உள்ள பிள்ளைகள் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்பதற்கான பல திட்டங்களை நம்முடைய ஆட்சி தொடங்கியது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கல்வி வரை இலவச கல்வி என்று சொன்னார். பள்ளிக்கூடம் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி என்று அறிவித்தார். கலைஞர் வந்தார். இது எனக்கு பள்ளியில் மட்டும், கல்லூரியிலே பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி என்று அறிவித்து எல்லோரையும் பட்டதாரிகளாக்கினார். குறிப்பாக பெண்களுக்கு, பெண் மாணவியர்களுக்கு பட்ட மேற்படிப்பு வரை இலவச கல்வி என்று சொல்லி வழங்கினார். இதையெல்லாம் நாம் செய்தோம். இது பொறுக்கவில்லை வடநாட்டிலே இருப்பவர்களுக்கு. அதனால தான் இங்கே அவங்க அந்த கல்வியையே பொதுப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்துகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்திலலாம் காசு கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் கொடுக்கணும். இங்கே இலவச காலை சிற்றுண்டி, மதிய உணவு, கட்டணமற்ற கல்வி என்று நம்முடைய அரசாங்கம் பள்ளிகள் நடத்தும் பொழுது லட்சக்கணக்கிலே அங்கே பணம் கொடுத்து சேர வேண்டிய அளவிலே அவர்கள் கல்லூரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கல்விதானே மனிதனுக்கு முக்கியம். கல்விதானே மனிதனின் எதிர்காலத்தை வளப்படுத்தும். இது கூட தெரியவில்லை. இதோடு மட்டுமாங்க இவர் சொன்னார். இப்போ என்ன பண்ணார்? பெண்கள் படிப்பதற்கு நிதி உதவி. எல்லாரும் கேட்டாங்க ஆம்பளை பிள்ளைங்க படிக்க வேண்டாமா? அப்படின்னா அவங்களுக்கு நிதி உதவி. குடும்ப பெண்கள், வீட்டு வேலைக்கு செல்பவர்கள், சில பேர், நிறைய பெண்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஒரு வீட்டிலே போய் வருமானம் இல்லாமல் இன்னொரு வீட்டுக்கு சென்று அங்கே அவர்களுடைய வீட்டு பணிகளை எல்லாம் செய்து அதன் மூலம் கிடைக்கிற ஒரு சிறு ஊதியத்தை கொண்டு குடும்பம் நடத்த பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் அவர்கள் பேருந்திலே பயணம் செய்வதற்கு உரிமை. காரணம், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பணத்தில் பேருந்துக்கு செலவு பண்ணிட்டா வீட்டுக்கு செலவு பண்ண முடியாது. அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்த ஆட்சியிலே அமர்த்தும் போதெல்லாம் மக்களுக்கான திட்டங்கள் வருகின்றன, மக்களின் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் வருகின்றன. அதாவது அதை தொடர்ந்து செய்து வருகிறார் நம்முடைய தளபதியார். தலைவர் கலைஞர் எதை செய்தாரோ அந்த வழியிலிருந்து சற்றும் விலகாமல் அதையே தொடர்ந்து செய்கிறார். யாருக்கு இந்த சிந்தனை வரும்? தாய் தந்தை இழந்த சிறுவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய். 2 நாட்களுக்கு முன்னாலே அந்த அறிவிப்பு. கடந்த நிதிநிலை அறிக்கையிலேயே தாயுமானவர் திட்டம் என்று ஒரு அறிவிப்பை செய்தார்கள். நம்முடைய தளபதி அவர்கள் தான் எல்லா ஏழை பிள்ளைகளுக்கும், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் தாயுமானவராக இருந்து அவர்களை காப்பாற்றி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லம் தேடி மருத்துவம். ஒருவேளை அந்த ஆம்புலன்ஸ் போனது அந்த எடப்பாடி ஆளுங்க அடித்தாங்கல்ல, அதனாலேயே ஒரு இல்லம் தேடி மருத்துவம் கொண்டு வந்தாரான்னு கூட எனக்கு தெரியல. ஆம்புலன்ஸ் போது திமுககாரன் ஆம்புலன்ஸை குறுக்க விடுறான்னு சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் பாவம், நோய்வாய்ப்பட்ட மக்களை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு ஆம்புலன்ஸ் பயன்படுகிறது. இதில் போய் அரசியல் பார்க்குற அளவுக்கு சிறு பிள்ளைத்தனமான ஆளாக அந்த எடப்பாடி இருக்கிறார். திடீர்னு ஒன்று சொன்னார்,
கோயில் சொத்துலேருந்து நீங்கள் கல்லூரி கட்டுறீங்க, திமுக அரசு அயோக்கியத்தனம் பண்ணுதுன்னாரு. அப்போ உடனே எல்லாரும் கேட்டாங்க, அட முட்டாளே, எம்ஜிஆரே அதை செஞ்சுருக்காரு, ஜெயலலிதா அதை செஞ்சுருக்காரு, நீயும் செஞ்சுருக்கேன்னு சொன்ன உடனே அதோடு அதை பற்றி பேச்சை நிறுத்திட்டார். அவர் எதையாவது ஒன்று குற்றம் சொல்ல ஆரம்பித்தால் அந்த குற்றச்சாட்டுக்கான எதிர்வினை அவரை வாயடைத்து போக செய்கிறது என்றால் அவர் நம்மீது குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் இல்லை என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். நமக்கு எதிரி எடப்பாடி இல்லை, அவர் கட்சியிலே அவர் எல்லாருக்கும் எதிரியாக இருக்கிறார். அவருக்கு ஒரே பயம்தான். ஏன் இவங்களெல்லாம் சேர்க்க பயப்படுறாருன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அவர் தலைவராக இருக்க மாட்டார், அவர் வெத்து வேட்டு அவரை தூக்கி போட்டுருவாங்க. அந்த பயத்தில் தான் சேர்க்காமல் இருக்கிறாரு. பிஜேபியோட போய் சேர்ந்துட்டார். எந்த ஜெயலலிதா இனி பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று சொன்னாரோ, அந்த ஜெயலலிதாவின் பேச்சை மீறி அவர் இன்றைக்கு பிஜேபியோடு இணைந்திருக்கிறார். இரண்டாவதாக பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறார். காரணம், அவருடைய உறவினர்களையும் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவதற்காக இந்த அடிமைத்தனத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய கீர்த்தனா பேசும்பொழுது சொன்னார், நான் அவர் போகும்போது முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் என்று பத்திரிகையிலே செய்தி போட்டார்கள், நான் முகத்தை துடைத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார் என்று பேசினார். முகத்தை துடைத்து கொண்டிருந்தேன் சொல்ல வேண்டியதால் பத்திரிகையில் எதிர்த்தாப்புல இந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, நான் இப்படி கையை வச்சானா அவர் நான் மூஞ்சியை மூடிக்கிட்டேன்னு தான் நினைப்பார். அவருக்கு என்ன தெரியும் நான் எதுக்காக கையை வச்சேன்ட்டு? துடைக்கிறதுக்கு கையை வச்சேனா அல்லது மறைக்கிறதுக்கு கையை வச்சனான்னு என்ன, மூடி கர்ச்சி வச்சனான்னு என்ன தெரியும்? இப்படி பொய்யை சொல்லி அரசியல் நடத்துகிற, நாடகம் ஆடுகிற ஒருவராக எடப்பாடி இருக்கிறார். பாஜகவின் காலிலே விழுந்து விட்டார். பாஜகவை பொறுத்தவரை இன்றைக்கு சொல்கிறேன், நம்முடைய கல்வி முறை தவறு என்று ஏன் சொல்கிறார்கள் அவர்கள் என்று தெரியுமா? நம்முடைய கல்வி முறை, தமிழ்நாட்டின் கல்வி முறை அறிவார்ந்த, அறிவு சார்ந்த, அறிவியல் சார்ந்த கல்வி முறை. இதை ஒழித்துவிட்டு மூடத்தனத்தை முன்வைக்கிற கல்வி முறையை கொண்டு வந்து நம்மையெல்லாம் முட்டாளாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய புதிய கல்வி திட்டத்தை அவர்கள் திணிக்க முயற்சிக்கிறார்கள். கேட்டால் பணம் தர மாட்டேங்கிறாங்க. என்ன அவங்க புதிய கல்வி திட்டம் என்ன கேட்ட, சும்மாவே கேட்பாங்க. அந்த காலத்திலேயே அனுமார் விமானத்தில் போனாரும்பாங்க. அனுமார் விமானத்தில் போனாராம். இங்கே என்னன்னா ராமாயணத்தில் ராவணன் விமானத்தில் போனதாக ஒரு கதை இருக்குது. இதெல்லாம் கதைக்காக சொல்லப்பட்டவையே தவிர உண்மையிலேயே போக முடியுமா என்று சிந்தித்தால் நமக்கு தெரியும், அதை விட ஒரு பெரிய மூடத்தனம் எதுவும் இருக்காது. இது போன்ற புராண கதைகள், பொய்க்கதைகள் மக்கள் மனதிலே திணித்து அறிவியல் சார்ந்த கல்வி முறையை ஒழித்து மீண்டும் நம் அனைவரையும் சூத்திரர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையிலே பாஜக செயல்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களுடைய நோக்கம் இது இந்தியா என்று சொல்ல வேண்டும், இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு என்று சொல்ல வேண்டும். நான் மதத்துக்குள்ளே போய் பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இந்த நாடு மனிதர்களுக்கான நாடு. குறிப்பாக திராவிடம் என்று சொல்கிறோமே, விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பூமி, தமிழர்கள் வாழ்ந்த பூமி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மட்டுமே இருந்த பூமி. இந்த பூமியிலே அனைவரும் சமமாக வாழ்ந்தார்கள். ஒன்றை சொல்லுகிறேன், 7 மொழியை செம்மொழிம்பாங்க உலகத்தில். கிரேக்க மொழி, ரோமானிய மொழி, எகிப்து மொழி, ஹீப்ரு மொழி, வடமொழி, தமிழ் மொழி, செம்மொழி, இதெல்லாம் செம்மொழிம்பாங்க தமிழ் மொழியெல்லாம். இந்த 7 மொழிகளில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல இலக்கியங்கள் இருந்தன. என்ன வேறுபாடு என்றால், தமிழ் மொழியிலே மட்டும்தான் 50 பேருக்கு மேல் பெண்பார் புலவர்கள் இருந்தார்கள் என்றால், பெண்களை மதித்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் மட்டும்தான். வேறு எந்த மொழியிலும் பெண்பார் புலவர்கள் கிடையாது. வடமொழியில் யாராச்சும் பெண்பார் புலவர்கள் இருந்தாங்களா? கிடையாது. ஒரு ஔவையாரை போல ஒரு புலவரை வேறு எந்த மொழியிலையாவது காட்ட முடியுமா? முடியாது. அது எப்படி? ஒரு ஔவையார் போய் 2 மன்னர்களுக்கு நடுவே தூது போய் போரையே நிறுத்தினார்னா, பெண் சமுதாயத்துக்கு, பெண்களுக்கு சரிசமமாக அவர்கள் அறிவை மதித்து அவர்களை சரிசமமாக நடத்திய ஒரு சமுதாயம் எது என்றால் அது தமிழ் சமுதாயம் மட்டும்தான். 2வது, இங்கே சேர, சோழ, பாண்டிய நாடெல்லாம் இருந்துச்சு. வடக்க ஒரு 4 நாடு இருந்துச்சு. மகத, மராட்டிய, குப்த, மௌரிய பேரரசுகள் இருந்துச்சு. அங்கெல்லாம் ஒருத்தர் ராஜாவாகணும்னா
அவன் பிறப்பால் மனு தர்மப்படி சத்திரியனாக இருக்கணும். இங்கே ஒருத்தர் ராஜாவாகணும்னா வீரனாகவும் நாட்டை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவனாகவும் இருந்தால் போதும். எந்த குடியிலே பிறந்தாலும் அவனுடைய திறமைக்கு மதிப்பளித்து அவர்களை மன்னராக்கினார்களே தவிர, வடக்கே உள்ளது போல நீ பிறப்பாலே சத்திரியனாக, மனு தர்மம் சொல்லும்படி சத்திரியனாகத்தான் பிறக்க வேண்டும் என்ற நிலை தமிழர்களுக்கு கிடையாது. காரணம், தமிழ் சமுதாயம் என்பது சமத்துவ சமுதாயம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவர் வள்ளுவர். வள்ளுவர் சொன்ன வழிப்படி இங்கே எல்லோருக்கும் பிறப்பு என்பது பொதுவானது, அனைவரும் சமமானவர்கள் என்று இருந்த இந்த சமுதாயத்திலே பல கேடுகளை வேறு வேறு வழியிலே புகுத்தினார்கள். பாஜக மிக முக்கியமாக பாஜக முயற்சி என்னவென்றால், நம்மை மீண்டும் பிரித்தாண்டு மனு தர்மப்படி நம்ம எல்லாம் சூத்திரர்களாக்கிவிட்டு அடிமைகளாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த மனு தர்ம அதை தான் சனாதனங்கிறாங்க. என்ன சனாதனம்னு கேட்டேன்னா, சனாதனம் என்ற சொல்லுக்கு பொருள் அழிவில்லாதது. எது அழிவில்லாதது அது சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்ல. அதனால் எது அழிவில்லாததுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. சனாதன தர்மத்துக்கு எதிரானவர் இந்த நம்ம உதயநிதி, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஏதோ பேசிட்டார். உடனே அவரை பார்த்து நீ கேஸ் போடுறான். அவர் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னதுக்கு அவர் மேலே வழக்கு தொடர்ந்தார்கள். நான் கேட்டேன், என்ன சனாதனம்னா என்ன அர்த்தம்னு சொல்லு. சனாதனம் என்றால் அழிவில்லாதது என்று பொருள். எது அழிவில்லாததுன்னு சொல்லுன்னா ஒன்றே ஒன்று தான். அவங்க மொழியில் அழிவில்லாததுன்னா அது மனு தர்மம் தான் அழிவில்லாததுன்னு அவங்க நினைக்கிறவங்க. நம்மை மீண்டும் அடிமைகளாக ஆக்குவதற்கான திட்டங்களை அவர்கள் வகுத்து வருகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வாங்க, பெருசாக உடனே செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவர்களை அனுபவித்தால், அவர்களை அனுமதித்தால், இந்த மாநிலத்துக்குள்ளே அவர்களை அனுமதித்தால் நம்முடைய வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்வதற்கு, நம்முடைய சிறப்புகளை நாமே இழப்பதற்கு, நம்முடைய பெருமைகளை நாமே இழப்பதற்கு வழி வகுத்து விடுவோம். எனவே நாம் ஓரணியில் நிற்போம், தமிழ்நாட்டை காப்போம், தமிழனின் பண்பாட்டை காப்போம், தமிழனின் பெருமையை காப்போம் என்று நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறேன். சிறந்த ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர். எந்த திட்டத்தை அவர் சொல்ல எல்லா திட்டத்தையும் நீங்க பாருங்க, மக்களுக்கான திட்டங்களாக. எந்த தரப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அந்த தரப்பை அந்த பாதிப்பில் இருந்து உயர்த்துவதற்கான, அந்த பாதிப்பை களைவதற்கான திட்டங்களாக அவர் செயல்படுத்தி வருகிறார். கலைஞர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார்னு சொன்னேன், அதே போல இவர் பிறந்த நாளை கொண்டாடல, இவர் அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நீட் எப்பொழுது வந்தது? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் நீட் வந்துச்சு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வரல. நீட் வந்த நேரத்திலே முதலமைச்சர் இருந்தவர் எடப்பாடி. இங்கே நாம் விற்பனை வரி மாநில அரசின் உரிமையாக இருந்தது. அது இருந்துச்சுன்னா நிறைய இன்னும் பல திட்டங்களை செய்யலாம். அந்த விற்பனை வரியை ஜிஎஸ்டி என்ற பெயரில் மடைமாற்றம் செய்து கொண்டு தனக்கானதாக ஆக்கி கொண்டது பாஜக. அதை ஆதரித்தவர்கள் அதிமுக. அதில் என்ன செய்யறான்னா, வரியில் இவ்வளவு பங்களிப்பு மாநிலங்களுக்கு கொடுக்கணும்னா அவன் ஆள்ற மாநிலங்களுக்கு நிறைய பணம் தரான், தமிழ்நாட்டுக்கு பணம் தர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால், எங்கள் மாநிலத்தை நீ இழிவுபடுத்த வந்தாயா, உன்னை விரட்டி அடிப்போம், இந்த மாநிலத்துக்குள்ளே நுழைய விட மாட்டோம் என்று நாம் ஓரணியில் திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. காரணம், அவர்களை அனுமதித்தால் அது நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும், அடிப்படையாக அமைந்துவிடும். அவர்கள் ஆளுகிற மாநிலங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன? உத்தரப்பிரதேசம், குஜராத்தில் என்ன போதைப் பொருள்லாம் இப்போ வருது. எல்லா போதைப் பொருளும் குஜராத்தில் இருக்கிற ஒரு போர்ட்லேருந்து தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வருது. இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரவன் யாருன்னா ராஜஸ்தான்லேருந்து சில பேர் வெளிநாட்டிலேருந்து கடத்திக்கிட்டு வந்து இந்த போதைப் பொருளெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்கிறான். எல்லாம் அவங்க ஆள்ற மாநிலம், அவங்களுக்கு தான் இந்த எண்ணம் உண்டு. கேட்டால் சொல்லுவாங்க குஜராத்தில் மதுவிலக்குன்ட்டு. குஜராத்தை போல அதிகமாக போதைப் பொருள் விற்கிற ஒரு மாநிலம் எங்கேயுமே இந்தியாவிலே கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்சி இருந்துச்சு. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், எல்லா இடத்திலும் எல்லா தவறுகளும் பாஜக ஆட்சியாளர்களாக நடைபெறுகின்றன.
மணிப்பூரில் என்ன நடந்துச்சு? அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களை இவங்க அடிக்க சொன்னாங்க, அடித்தார். 4 பெண்களை நிர்வாணப்படுத்தி சாலையிலே ஊர்வலமாக விட்ட ஒரு கேவலம் மணிப்பூரிலே நடந்தது. அங்கே நடக்கிற ஆட்சி பாஜக ஆட்சி. அப்போல்லாம் அமைதியாக இருந்தார் நம்ம மோடி. அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவரும் போகலை. இப்போ போகிறாரு, அமைதியாக இருக்குல்ல, அமைதியாக மாறிடுச்சு மாநிலம்னு போகிறாரு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏன்டா அமைதியாக மாறினீங்கன்னு கேட்குறதுக்காக போகிறாரா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை. உண்மையிலே அதுக்கு தான் போகிறாராங்கிறது தெரியல. அந்த அளவிலே நாம் ஓரணியில் திரள்வோம் என்று எங்களுடைய கோரிக்கை, எங்கள் தலைவரினுடைய வேண்டுகோள் எதற்கு என்றால், நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஒன்றிய அரசுகள் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை, தமிழர்களின் முன்னேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளில் இங்கே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்ம ஊருக்கு கொண்டு வந்த தொழிற்சாலை, அதை மிரட்டி, அந்த தொழிற்சாலைக்கு முதலீட்டாளர்களை மிரட்டி குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்? தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடாது. கல்வி வளர்ச்சியிலே முன்னேறிய மாநிலமாக, மருத்துவத்திலே முன்னேறிய மாநிலமாக, பெண்களுடைய சுயசார்பு தன்மைக்கு எதிராக யார் யாருக்கெல்லாம் இந்த அரசு நன்மை செய்கிறதோ அவர்களெல்லாம் மீண்டும் பழைய நிலைக்கே செல்ல வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்திலே நம்மை அழிப்பதற்கான திட்டங்களை, மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் மனுதர்மப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை மீண்டும் உருவாக்குவதற்காக பாஜக இங்கே நுழைய பார்க்கிறது. எனவே நாம் அனுமதிக்க மாட்டோம். நாம் ஓரணியில் திரள்வோம். நாம் ஓரணியிலே நிற்பது என்பது நம்முடைய பாதுகாப்புக்காக என்பதை உணர்வோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.